இங்கே இருக்கிற 3 சென்டென்சஸையும் பாருங்கள். த பிரின்சிபல் அண்டு த ப்ரொஃபஸர். அப்போ இந்த இடத்துல 2 பேர், பிரின்சிபல் ஒருத்தர், ப்ரொஃபஸர் ஒருத்தர். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே ஒருத்தர் தான், அவரே பிரின்சிபலாகவும் இருக்கிறாரு, ப்ரொஃபஸராகவும் இருக்கிறாரு. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிக்கல் எதுவுமே இல்லை பாருங்கள். அடுத்த சென்டென்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர், 2 பேர். இப்போ ஏ ஆன் அப்படின்னா ஒரு, ஒன்று. த அப்படின்னா அந்த, இந்த. சரியா? இப்போ கவுண்டபிளுக்கு ஏ ஆன் யூஸ் பண்ணணும். சரியா? இந்த 3மே ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஆன் த, இந்த 3மே ஆர்டிகிள்ஸ். எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராஜாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ எ கிங். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ கிங். அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான். த கிங் ஹேட், இப்போ இந்த இடத்துல த வந்துருச்சு பாருங்களேன். அந்த கிங் முதல்ல தடவை சொல்கிறப்ப ஏ கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே கிங்கை 2வது தடவை ரெஃபர் பண்ணுறப்ப த கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏ கிங் மறுபடியும் போட்டோம்னா வேற ஒரு ராஜான்னு அர்த்தம். ஓகே, த கிங் ஹேட் எ சன். ஒரு மகனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஏ சன். அதே மகனை பற்றி பேசுகிறோம். த சன் வாஸ் எ குட் பர்சன். ஓகே, இந்த இடத்துல த சன் அப்படின்னு வந்துடுது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறப்ப ஏ யூஸ் பண்ணணும். அதே விஷயத்தை 2வது தடவை சொல்கிறப்ப த யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், த பிரின்சிபல் அண்ட் த ப்ரொஃபஸர் 2 பேரா? த பிரின்சிபல் அண்ட் ப்ரொஃபஸர் இங்கே ஒருத்தர் தான், ஆர்டிக்கல் இல்லைன்னா ஒருத்தர் தான். எ ஸ்டூடெண்ட் அண்ட் எ டீச்சர் இங்கே 2 பேர். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ஆர்டிகல்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.